இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருப்பூரில் இருக்க டைட்டானிக் எக்ஸ்போ தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக இதை போய் பார்த்துட்டு இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறது தான் இன்னைக்கு வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ட்ரன்ஸே நல்லா டெக்கரேட்டிவாக கொடுத்துருந்தாங்க. உள்ளே போனோடனே ப்ளூ கலரில் லைட்ஸ் எல்லாம் வச்சு அந்த சைடு இந்த சைடு அந்த படத்தில் நடித்தவங்களோட ஃபோட்டோஸ் போட்டு, இந்த சைடு வந்து கொஞ்சம் நோ ஸ்மோக்கிங் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் வருவாங்க, ஸ்மோக் பண்ணிட்டு சுற்றக்கூடாதுல்ல, அதனால் நோ ஸ்மோக்கிங். இந்த தாத்தா ஹிட்லர் மாதிரி இருக்கான் பார்க்குறக்கு, அச்சோ. அப்புறம் நிறைய இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து அதுலேயே செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு இடம்னா இந்த இடம் தான், அந்த கப்பலில். ஏன்னா இந்த லைட் செட்டிங்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அப்படி சொல்லணும். அங்கே போய் நின்றுட்டு மம்மி கூட பேசிட்டு ஜாலியாக இருந்துச்சு. இந்த சைடு சீனரிஸ் எல்லாம் ஓகே, பட் அந்த சைடு கொஞ்சம் ரோமியோ ஜூலியட்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் அப்படியே வாக்கிங்கை போட்டோம். இங்கே வாக்கிங்கை போடும்போது தான் சரியான ஃபன். இந்த குட்டி தம்பி வேலை யாருனா அவங்க அப்படிங்கிற பட்டு போகிறான். போகும்போது அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் பாப்பா பாருங்களேன், நம்மளை பார்த்துட்டு இந்த சைடு ருக்கோட்டு போச்சு மம்மியை. ஐயோ ஃபன்னு. அந்த பொண்ணு பார்த்தா நான் பார்த்துட்டு என்னன்னா சரியான சிரிப்பு. இந்த சைடு போய் முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு தாங்க இருக்குல்லே அல்டிமேட்டானது. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ட்ராயிங் சீனு படம் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, நான் படத்தில் ட்ராயிங் சீனில் பொண்ணு இப்படியா இருக்கும். ஏன்னா நான் நிறையா ரீல்ஸில் பார்த்துருக்கேன், பொண்ணு ட்ராயிங் இப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. படத்தை பார்த்தவங்க யாராச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது வந்து டைட்டானிக் கப்பல் வந்து எப்படி முழுகுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவை முன்னாடி வச்சுருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இது வந்து கப்பலோட இது அப்போ என்ன ஏதோ ஒரு மாடல் சொல்லுவீங்களே, அது என்ன மாடலு அது தெரிலப்பா. தெரிஞ்சவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கப்பா, எனக்கு சத்தியமாக தெரில. அந்த மாடல் தான். முடிஞ்ச அளவுக்கு இதை கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த டைட்டானிக் கப்பல் முழுகும்போது நடந்த சீனை, ஒரு சின்ன சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்டா சாக போகிற நேரத்துலேயும் உங்களுக்கு இந்த லவ்ஸு தேவையாடா, ஏண்டாடி. அப்புறம் நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம செக்ஷன் டாய் செக்ஷன் வந்துட்டோங்க. டாய் செக்ஷன் வந்ததுக்கப்புறம் சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அப்படியே கடகடன்னு வந்துச்சு. எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. வேணா பாருங்களேன், சிலுங்குன்னு இருக்கும். அழுத்துமாவே ஆனால் இந்த கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இந்த மாதிரி நம்மளோட வாய்ஸை கீச்செயினாக செஞ்சு தர்றாங்க. நம்மளும் ஒரு கீச்செயின், மம்மியோட கீச்செயினை வாங்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் தாங்க ஹாண்டட் ஹவுஸ். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போனவங்கள ரிவ்யூ கேட்டுக்கலாம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. உள்ளே போகும்போது வெறும் இருட்டு, டோர் எங்கே இருக்குன்னே தெரியல. திடீர்னு அங்கங்கே ஆவுன்னு சவுண்டு. ஒரு 2 பேரை வந்து திடீர்னு ஆன்னு கத்தி பின்னாடியில் ஓடி துரத்துறாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஆனால் திடீர்னு அங்கேருந்து மூலையிலேருந்து வராங்க, பின்னாடி வந்து துரத்துறாங்க. எங்கள் கூட அந்த குட்டி பையன்லாம் பயந்து ஓடிட்டான். எப்படி எங்க பக்கம் ஓடணும், அப்படியே ஸ்ட்ரைட்டு தான். அங்கங்கே கருப்பு கலர் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, அங்கே அந்த வழியாக வந்து எங்க போக முடியும், இது வழியா தான் வெளியே வரணும். அவ்வளோதான். இந்த ரிவ்யூவை கேட்டு முடித்த உடனே டிக்கெட்டை பை பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு ஃபன் பண்ண போகிறோம். மை கூட பிறந்த தம்பி, மை நண்பன் லவ் ஃபெயிலியரில் இங்கே சுற்றிட்டு இருக்கான். மை நண்பன் லவ் ஃபெயிலியர் ஆனதுனால தான் இப்படி இருக்கான். டாடாடா பையா. ஏது யாருன்னு தெரியுமா? இது முன்னாள் காவலன். ஹாய், வெல்கம் டு ஆர்விஎஸ் vlogs. வாங்க போலாம்.
பார்த்தேன் அவ்வளோதான். ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுப்பா. அவனை நாங்க பிடிச்சிட்டோம். ஓகே சுற்றுலா மம்மியா மம்மியை ஃபோக்கஸ் மம்மி கத்துற எடுத்தியா? இல்லை லைட் ஆன் பண்ணு. லைட் ஆன் நல்லாவே இல்லை. ஆ ஆயிரம் தான் முடிஞ்சாலும் சும்மா விடுவோமா? அதான் பேய் இருக்க போய் வம்பளுத்துட்டு வந்தோம். இவன் தான் அந்த மூஞ்சி, இந்த மூஞ்சியை பார்த்து தான் மம்மி பயந்துருச்சு. வாங்க இனி அவ்வளோதான், முடிஞ்சு வெளியே கிளம்பலாம். ஆண்டட் ஹவுஸ் போனதில் மம்மி அழகை விட்டு மம்மியை கதற விட்டுட்டோம் நாங்கள். ஆனால் அதுக்கு மம்மி எங்களை இப்படி வச்சு செய்யணும்னு நான் நினைக்கல. வாயு வழியா வெளியே வந்துடும் போலடா. ஒரு ஜம்ப் அடிச்சிட வேண்டியதான். அவசரப்பட்டுட்டோண்டா மாறா. ஆட்டு வாயு வழி. ஐயோ நல்ல வேலை அந்த பொண்ணுங்க இங்க உட்காரல. உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஐயோப்பா பயமா இருக்கு. ஒரு அளவுக்கு மேல் அதுவே பழகிரும். இருந்தாலும் பயமா இருக்கு. ஏங்க உங்களுக்காக உசுரை கையில புடிச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நானு. அவன் சும்மா போடுறான். லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. ஐயோ அல்டிமேட்டுங்க. அங்கே பாருங்களேன், கரெக்டாக கீழே வரும்போது மம்மி எங்களுக்கு பை சொல்லும். போங்கடா போயிட்டு வாங்கடா. ஐயோ செம்ம பண்ணுங்க. ஆனால் இந்த ரைடு கீழே போகும்போது தான் அப்படியே எல்லாம் கீழே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் பாருங்க. குழந்தைங்கலாம் ஐயோமா கட்டிகிட்டு இருக்காங்க. மேலே அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா மேலே இருக்க வியூவை பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே எல்லாமே தெரியுது. அப்படியா இருக்கு. அடுத்த சைடு சரி ஓகே. அல்டிமேட்டாக இருக்கு. கீழே விட்டா அவ்வளோதான். ஆனால் செம்ம பண்ணுங்க இந்த ரைடு. அந்த ட்ராகன் மாதிரிலாம் வரலங்க. அதுக்கெல்லாம் எனக்கு ஏற்றுக்கு எல்லாமே கலங்கிருச்சு. கால் நிற்க கூட முடியல. டிக்குன்னு அடிச்சு அந்த ரைட்டில். பட் இது ஓகே. நம்ம மரணக்கிணறு பார்க்குறதுக்கான டிக்கெட்ஸ் எடுக்கல. பட் ஜெயண்ட் வீல் பார்த்தா அது பை ஒன் கெட் ஒன் மாதிரி ஃப்ரீ மாதிரி காட்டுவானுங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மாருதி சுசுகி எல்லாம் இப்படி ஓட்டுவானுங்கன்னு நான் இல்லை. ஐயோ எனக்கு ஜஸ்ட்டு 1 செகண்ட் பார்த்தாலும் ஆனால் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதை வந்து ஒரு சுற்றுக்கும் ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். மோட்டார் சைக்கிளு 2 காரு பயங்கரம் பண்ணிட்டுருந்தாங்க.
ஆனால் அல்டிமேட்டுங்க ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட ரிஸ்க் எவ்வளோன்னு மேலேருந்து பாட்டுருக்கு, நம்மளுக்கு தெரியாது. அந்த 2 காரு பாருங்க என்னமா சுற்றுது. பக்கத்தில் போய் நிற்குமோ அந்த கட்டையில் தானே ஓடுது, டக்கு 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 டக்குன்னு சத்தம். திக்கு திக்கு நம்மளுக்கே திக்கு திக்குன்னு இருக்கு. அவனுங்க ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கானுங்க, எங்கே போய் சொல்கிறது. அப்புறம் கீழே வந்தோடனே மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாங்க. நமக்கு ஐஸ்கிரீம்னா உயிர். இப்போ ஏதாச்சும் ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணலாம் கூட ஐஸ்கிரீம் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணிச்சுன்னா யாராக இருந்தாலும் ஓகே சொல்லிடும். அந்தளவுக்கு ஐஸ்கிரீமில் நான் வீக்கு. பார்த்தீங்களா ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் கிடையாதுப்பா. வாங்க போகலாம். இதுதான் அந்த ஜெயிண்ட் வீலோட ஃபுல் ஹைட்டு. இதில் தான் உட்காந்து ஆடிட்டு வந்திருந்தேன். பார்த்தா இப்போ பார்த்தாலும் பயமாக இருக்குது. அவ்வளோதான், சண்டே வாட்ச் முடிஞ்சிச்சு.